ஹலோ எவ்ரிவான், நான் மணிமாறன். இன்றைக்கி வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவும் முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு இந்தியாவில், உலகம் பூரா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இஸ்ரேலோட லெபனான் பகுதியில் வந்து ரொம்பவும் பதட்டமான நிலைமை வந்து போயிட்டுருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஆர்மி வந்து ஹஸ்புல்லா கம்புகள் அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்கிற இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு பதட்டமாக வந்து போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல, இஸ்ரேல் நாட்டில். காஷ்மீரில், நம்ம இந்தியாவோட காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. ரைட் பண்ணதில் வந்து 2 தீவிரவாதிகள் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவிலும் பார்த்தீங்கன்னா குடியேற்ற எதிர்ப்பு போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மெல்போர்ன் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து, அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட இது எந்த பேரில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு பேரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரோட்டில் இறங்கி இதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து போலீஸாரோட வந்து சண்டையும் போய்கிட்டு இருக்கு. இதோட சேர்ந்து பிரச்சனையும் வந்து நிறைய கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ராதா அஷ்டமி அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ராதா அஷ்டமி. ஸோ இதனால வந்து உலகம் பூரா வந்து ராதாராணியை வந்து வழிபட்டு அதுக்கான பூஜைகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்பெஷல் டெம்பிள்லையுமே வந்து பூஜைகள் வழிபாடுகள் வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து இந்தியா பக்கம் வந்து திரும்பினா சம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிற மாதிரி அடுத்த வருஷத்தில் வந்து நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கம்பேர் டு திஸ் இயர் இன்னும் வந்து க்ரோத் அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இபிஎஃப்ஓ திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வழியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஏடிஎம் வழியாக வந்து எடுத்துக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து நான் ரொம்பவும் சூடு பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க போல். அதே சமயம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து அமெரிக்கா வர அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து வெறும் 90 நாள் மட்டும்தான் விசா வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப்பும் வந்து சும்மா இருக்க மாட்டார் போல். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவும் நம்ம இந்தியா ஃபுல்லாகவும் பேசப்படுற ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in next video. Thank you.